started your hotel together. So now I'm இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து அண்டா ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேக் செய்யலாம். ஸோ ஆர்சி செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ டக்கு வீடியோ போயிடலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வந்து கிச்சனில் இருக்கோம். ஏன்னா லாபம் வந்து தருதுன்னு இருந்தாங்க உங்களோட மீதி பாரு போச்சு. சூப்பரா ரெண்டு பேக்கெட் டோரி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போமா நான் பண்ணல எடுத்து போடு தூக்கி போடு அது டேய் நான் ஃபுல்லா உடைச்சு முடிக்கிறேன். நாங்க த்ரோ தட் இன் தி டஸ்ட்பின். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டு வச்சுக்கோங்க நம்ம க்ரஷ் பண்ண ஓரியோ பிஸ்கெட் பேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சுகர் ஃப்ரீ. ஸோ நம்ம சுகர் நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது மூடலான்னு ஓகேங்களா? ஸோ மூட போகிறோம். ஸோ மூடிட்டு அரைக்கலாமா? அரைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு இந்த சவுண்டு கேட்காது. ஆனால் என்ன ஒரு பைக் ஓட்டுற மாதிரி ஒரு சவுண்டு இருக்கும் பிரச்சனை. நான் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வர லெவல். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க சூப்பராக ஒரு பொடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அந்த பொடி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம அந்த பவுலில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபேவரெட்லி வந்து இந்த பவுடர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததில் நான் லைட்டாக சாப்பிட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து பட்டர் பார்த்திங்கன்னா பட்டர் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அடுத்தது ஒரு பட்டர் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா மைக்ரோவேவில் போட்டுக்க போகிறோம். ஸோ அதே வந்து சேர்த்து மைக்ரோவேவில் போட நம்ம வந்து மைக்ரோவேவில் போட்டது வந்து வந்துடும்போது நம்ம பால் ஊற்றிக்கணும். ஸோ பால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம்னு நினச்சா என்ன பண்ணிட்டேன் லவ்ராக எது நான் கொஞ்சம் பால் ஊற்றுறேனே அப்படின்னு சொன்னால் விட மாட்டேன். என்ன நான் அதை ப்ரொஃபஷ்னல்னு சொல்லிட்டு அவள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா. நானும் சரி போன பொண்ணு விட்டுட்டேன். அவளும் நல்லா வந்து கலக்கிட்டு இருந்தா. அந்த பால் வந்து அதுவும் சூப்பராக தான் இருந்தது. ஆனால் கடைசியில் என்ன நடக்கும் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நானும் நல்லா கலக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த கலக்குனதே வந்து யார் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பட்டர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கையை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு பண்ணணும். ஏன்னா அந்த க்ளவுஸு அதெல்லாம் நம்மகிட்ட வந்து இல்லை. ஓகேங்களா? இப்போது அதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போது இதில் இருக்கிற இதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து அதில் ஊற்ற போகிறோம். ஸோ நான் பாட்டுக்கு அதை வச்சுட்டு விளாண்டுட்டுருக்கேன். லாஃப்ரா பாட்டுக்கு இந்த பட்டரை எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் தடவை என்ன பண்ணுறேன்னு தெரில. ஆனால் என்ன சொல்கிறேன் ஓரியோ கேக்கில் செய்கிறது அது வேறு லெவல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போது நம்ம வந்து ரெடி ஆகணும். எப்படி சொல்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க பட்டரை வந்து லைட்டாக வந்து ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மிச்சம் இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து நல்லா கலக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாங்க ஊற்றிட்டோம் கொஞ்சம் அவன் வைக்கணும் வச்சுட்டு கூப்பிட்றேன். செஞ்ச கேக் வந்து சொதப்பிக்கிச்சு எல்லாமே இவ்வளோ தான் காரணம். நான் வந்து கேக் வந்து கேக் கட்டு இல்லாமல் மாவு மாதிரி சூப்பராக இருக்கும். நான் ஆக்சுவலி சொல்ல பண்ணுவோம். ஸோ இது நீங்கள் பர்த்டே கேக்காகவே கன்சிடர் பண்ணிக்கூடாது. அது வந்து மாவு கேக்கா நான் நீங்கள் சரியா